வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தராகண்ட் மாநில சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ள சிறப்பு கூட்டத்தொடரில் இன்று உரை நிகழ்த்துகிறார். அம்மாநிலத்தின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியம், மேலும் 25 ஆண்டு கால வளர்ச்சிப் பயணம் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் விவாதங்கள் நடைபெறும். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று திருவனந்தபுரம் செல்கிறார். கொல்லம் பாத்திமா மாதா தேசிய கல்லூரியின் வைர விழா கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ளும் அவர் பின்னர் இந்திய தென்னை நார் ஏற்றுமதியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடுவார். நாளை திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ சித்திர திருநாள் மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கும் செல்ல உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்க உள்ள வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு 2025 உரையாற்றுகிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் கல்வி, ஆராய்ச்சி, தொழில் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர். செயற்கை நுண்ணறிவு, உயிரி உற்பத்தி, செமி கண்டக்டர் உற்பத்தி, டிஜிட்டல் தொடர்புகள் உள்ளிட்ட 11 முக்கிய கருப்பொருளில் விவாதங்களும் நடைபெறவுள்ளன. பீகாரில் நடைபெறவுள்ள முதல்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளின் மூத்த தலைவர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, ஆர்ஜேடி தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹோபார்ட்டில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் நேற்று நடைபெற்ற 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.